நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதல் போலவே அதே நாள்ல புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல ஒரு பாதுகாப்பு அத்துமீறல் நடந்திருக்கு. என்னதான் பூசி முழுவுற மாதிரி பாதுகாப்பு அத்துமீறல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் இதையும் பயங்கரவாத தாக்குதல தான் பார்க்கப்படுது. இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவரால எச்சரிக்கை வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோக்கு பதிலளிக்கும் வண்ணமாக அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிட முடியாது, பாதுகாப்பு ரொம்பவே தீவிரமா நாங்க போட்டிருக்கோம், எங்களை மீறி அந்த மாதிரி தாக்குதல்கள் நடைபெறாது அப்படின்ற எதிர்வினை பதில்களும் அவங்க சொல்லியிருந்தாங்க. கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதல்ல கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த தாக்குதல்ல புகைக்குண்டுகள் வீசப்பட்டது, மத்தபடி எந்த சேதமும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், சப்போஸ் அது வேற மாதிரியான தாக்குதல் குண்டுகளாக இருந்தா என்ன பண்றது அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன ஆனது அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட அந்த 4 பேர் யாரு அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பான கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு தாக்குதல் நடக்கும்போது எழுப்பப்படுகிற ஒரு காமனான கேள்விகள் தான். இதுல பதில் தெரியாத 2 கேள்விகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நாடாளுமன்றத்துல நுழைவதற்கு அனுமதி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியும், அந்த நுழைஞ்சவங்க எத்தனை மணி நேரம் அங்க இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பார்வையாளர் மாடத்திற்குள்ள நுழைவதற்கு அவர்களுக்கான அனுமதி பெறுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பார்வையாளர் மாடத்திற்குள்ள நுழைய விரும்புவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரை கடிதம் பெற வேணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால உள்ள போக முடியும். இந்த கடிதம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது. இந்த அனுமதி பெறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அனுமதி வழங்கல் பிரிவில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விண்ணப்பத்தை நம்ம நேரடியாகவோ இல்லது ஆன்லைன் மூலமாகவோ நம்ம சமர்ப்பிக்கலாம். ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்ன பண்ணணும்னா, அவருக்கு நேரடியா டைரக்டா தொடர்புடையவருக்கோ இல்ல அவருக்கு டைரக்டா தெரிஞ்சவருக்கு மட்டுமே இந்த அனுமதி வழங்க முடியும். சில சமயத்துல மட்டும் அந்த நேரடியா தெரிஞ்ச ஒருவருக்கு தெரிஞ்சவர் யாருன்னா இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு இந்த அனுமதியை பெற்று தர முடியும்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ரூல்ஸ்ல இன்னும் தெளிவா சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி இந்த விண்ணப்ப சீட்டு வாங்கி கொடுக்கறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அவங்கள முழுமையா செக்அப் பண்ணி தான் அவங்க உள்ள செல்லணும் அப்படி சொல்லப்படுது. இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களால உள்ள அனுமதிக்கப்படுற அந்த பார்வையாளர்களால ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால் அனுமதி சீட்டு வழங்க பெற்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தான் முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னும் அந்த விதிகள் சொல்லப்படுது. இப்ப வந்திருக்கிற தகவலின்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவருடைய அட்டை யாரால வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவுடைய பரிந்துரையால வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பார்வையாளர் அட்டையை வைத்து அந்த நாடாளுமன்றத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்களால அந்த மாடத்திற்குள்ள உட்கார முடியும். அதே போல இந்த பாஸ், இந்த மாடத்திற்குள்ள கிடைக்கப்பெற்ற அந்த அனுமதி சீட்டை வேற யாருக்கிட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மாடத்திற்குள்ள அனுமதி கிடைக்கவே கிடைக்காது. இப்படி இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு அனுமதி சீட்டு இருக்கு. இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தும் இவ்வளவு கண்காணிப்புக்கு பிறகு உள்ளே நுழையப்பட்ட அந்த 2 நபர்கள் எப்படி சாதுரியமா அந்த புகைக்குண்டுகளை எடுத்துட்டு போனாங்க, இதற்கு யாரெல்லாம் துணை புரிஞ்சாங்க அப்படின்ற விசாரணை தீவிரமா நடைபெற்று வருது. அந்த அனுமதி சீட்டு கொடுத்த அந்த பாஜக எம்பி, மேலும் சோதனை செய்த அங்கிருந்த அதிகாரிகள் போன்ற எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு வராங்க. குறிப்பா சோதனை நிலையங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ஞ்சிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல வேற யாருக்காவது தொடர்பு இருக்குதா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை நடைபெற்று வருகிறது.